வணக்கம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாநில ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதை கடந்த 24 மணி நேரத்தில் அந்த செய்திகளை தெளிவாக உணர்த்துகின்றன. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்கள் இடையேயான மோதலில் தாக்கப்பட்ட +2 மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் எடை தராசால் அடித்து காய்கறி கடைக்காரர் கொலை. தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை. சேலம் தோப்பூர் பகுதியில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் போலீசார். நாகர்கோவில் பட்டப்பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பள்ளி மாணவர்கள் இடையே படிப்புதான் வளர வேண்டும், ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் வன்முறை போக்குதான் அதிகரித்து வருகிறது. கொலை வரை நீண்டுள்ள இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு முதல்வரின் அரசு வெட்கப்பட வேண்டும். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் ஒத்து உருவமான ஆட்சியை திரு மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கட்டுள்ளது. சுய விளம்பரத்தில் திளைக்கும் முதல்வர் இதை எப்போதுதான் உணரப் போகிறாரோ? ஆட்சியில் இருக்க போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை தற்பொழுது திமுக அரசிற்கு கொடுத்திருக்கிறார்.